கடந்த சில வாரங்களாவே இந்த SWP இதை பத்தின கேள்விகள் தான் நிறைய என்கிட்ட பர்சனலாகவும் சரி இல்ல கமெண்ட்ஸ்லயும் சரி கேட்கப்படும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும்னா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் சொல்லலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். யூடியூப்ல ஒரு வீடியோல ஹோம் லோன் எடுத்து அதை டைரக்டா அப்படியே EMI பே பண்றதுக்கு பதிலாக SWPல போட்டு அதை வித்ட்ராவலா பே பண்ணோம்னா நமக்கு லாபம்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையாவே அப்படி ஒர்க் ஆகுமான்னு கேட்டு இன்னும் சிலர் SWPயும் SIPயும் ஒன்னா பண்ணலாமா, இல்ல SWPயை சின்ன அமௌண்ட்ல இருந்தே பண்ண முடியுமா, அதுல என்ன டாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த SWPயை நமக்கு சாதகமா எப்படி பண்றது, முக்கியமா இதுல இருக்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோ பாருங்களேன். More powerful than SIP is something known as SWP. Power of SWP is something which people don't know. People just understand SIP. SWP की power SIP से 10x ज़्यादा. SIP is Systematic Investment Plan. SWP is Systematic Withdrawal Plan. That you can keep on withdrawing. Now the magic happens like this. I'll give you one very simple example. You invest 20,000 rupees a month for 20 years. At the end of 20 years, you will have a corpus of 2 crore rupees. So you can convert it into a SWP. You can say now I will not put money, I will withdraw money. And because it's 20 years, so now you would want to withdraw, let's say 2 lakh rupees out of it. So this 2 crore rupees, you can withdraw 2 lakh rupees for next 20 years from this corpus of 2 crore rupees. So effectively you can withdraw 4.8 crore rupees out of a corpus of 2 crore rupees, because once you withdraw 2 lakh, the balance is still compounding. Right. Imagine if you don't withdraw 2 lakh rupees, you withdraw only 1.5 lakh. So after 20 years, any guesses what will happen to your corpus? Your corpus will be 7 crore rupees. So you had 2 crore rupees, you have withdrawn 3.6 crore rupees, and after that you are sitting on 7 crore rupees, which you can give it to your kids or charity or whatever you want to do. That's your choice. இதுல SWPன்றது SIPயை விட 10 மடங்கு பெட்டரான ஒரு விஷயம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் SWP ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஆனா இந்த டேட்டாவை டீடைல்டா பார்த்தா தான் அதுல இருக்க நிட்டிகிரிட்டிஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இதே உதாரணத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன சொல்றாரு, 20 வருஷத்துக்கு தொடர்ந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2 கோடி ரூபாய் வந்திருக்கும்னு சொல்றாரு. அப்போ நம்மளோட ரிட்டர்ன் ரேட் ஆவரேஜா 12% அசியூம் பண்ணாரு. அது ஓரளவுக்கு ரீசனபிளான ரிட்டர்ன் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த 2 கோடியை 20 வருஷத்துல சேர்த்துடலாம். அப்போ SWP ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பெரிய கேபிட்டலான 2 கோடின்ற லெவல்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு அது சாதகமா இருக்கும். இன்னும் டீடைல்டா போனோம்னா அந்த 2 கோடி சேர்த்ததுக்கு அப்புறம் மாசம் 2 லட்ச ரூபாய் அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வரும். 2 லட்ச ரூபாய் மாசத்துக்குன்னு பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு 2 லட்ச ரூபாய்க்கான மதிப்பும் 20 வருஷம் கழிச்சு 2 லட்சத்துக்கான மதிப்பும் ஒண்ணு கிடையாது. இப்போ 1.5 லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளே எடுத்திருக்காருல, இன்னைக்கு 1.5 லட்ச ரூபான்றது 20 வருஷம் கழிச்சு என்ன மதிப்புல இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப அவசியமான 6 கால்குலேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுப்பேன். அதுக்கான ஃப்ரீ டூலுமே கொடுக்குறேன். மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா கால்குலேட் பண்ணோம்னா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நமக்கு 38,000 கொடுத்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை தான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்மளால பண்ண முடியும். ஏன்னா விலைவாசி வருஷம் ஏறிட்டே போகும். அன்னைக்கு 1.5 லட்சம்ன்றது இன்னைக்கு 38,000க்கு சமம்ன்றதா மறந்துடக்கூடாது. அந்த 1.5 லட்சத்தையும் அங்கிருந்து இன்னும் 20 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப பேசிக்கா என்ன அர்த்தம், அங்கிருந்து 20 வருஷம் கழிச்சு அந்த 1.5 லட்சத்தோட மதிப்பு இன்னுமே குறைஞ்சிருக்கும். இன்ஃப்ளேஷனை கணக்கு வச்சு கால்குலேட் பண்ணா இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் 1.5 லட்ச ரூபாய் வச்சு 40 வருஷம் கழிச்சு நம்மளால பண்ண முடியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய மிஸ்ஸிங் டீடைல் சொல்ல வேண்டியது அதோட ரிட்டர்ன் ரேட். இப்போ அந்த 2 கோடியை ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அது ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல வளர்ந்துட்டே இருந்தா தான் இந்த SWP நமக்கு சாதகமா வளரும். இந்த கணக்குப்படி 12% அசியூம் பண்ணிருக்காங்க. அதுவும் கன்சிஸ்டன்டா எல்லா வருஷமும் 12% தான் இங்க அசம்ஷனா இருக்கு. சோ பேசிக்கா SWPல இருக்க பிரச்சனைகள் பார்த்தா ரொம்ப பெரிய கேபிட்டல் தேவை முத பிரச்சனை. சிலர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, SIPயும் SWPயும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. சோ SIP ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே வித்ட்ரா பண்றோம்னா எதுக்காக SWP ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அதை ரெகுலரா வித்ட்ரா பண்றதுக்கு இருக்க ஒரு வழி தான் இந்த SWP. இங்க எனக்கு பர்சனலா தோன்ற ப்ராப்ளம், இதுக்கு SWP SIPன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேன்சியா பேர் வைக்கிறதுக்கு பதிலா ரெகுலரா மாசம் காசை சேர்த்துட்டு வந்தா இன்வெஸ்ட்மெண்ட், எடுத்துட்டு வந்தா வித்ட்ராவல்னு சொல்லிட்டு சிம்பிளா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ இல்ல ரெகுலர் வித்ட்ராவல் பிளானோ வச்சிருந்தா இந்த கன்ஃபியூஷனே இருக்கு. இப்போ SWPன்றது ஏதோ ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் போல அதுல இருந்து நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு காமனா புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குறது அதோட பேருன்னே சொல்லலாம். இப்போ எவ்வளவு அமௌண்ட் இருந்தா ஆக்சுவலா இந்த SWP கரெக்டா இருக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ரிட்டையர் ஆன ஒரு நபர் இருக்காரு, அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் மாசம் 50,000 ரூபாய் செலவாயிட்டு வரும்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாசம் 50,000 ரூபாய் செலவாகுது. அதுக்கு ரெகுலரா கேஷ் ஃப்ளோ இந்த SWPல இருந்து வரணும்னா 1.5 கோடி ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுவும் இந்த 50,000 ரூபாய் செலவுன்றது இந்த வருஷத்துக்கான செலவு. அடுத்த வருஷம் அது இன்னும் கொஞ்சம் உயரும். அதே மாதிரி வருஷம் அந்த செலவுகளும் உயர்ந்துட்டு வரும். இன்ஃப்ளேஷன் கூடவே அட்ஜஸ்டடா கால்குலேட் பண்ணி இந்த 1.5 கோடி இருந்ததுன்னா நம்மளால 30 வருஷத்துக்கும் மேல வித்ட்ரா பண்ணிட்டே வர முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு போட்டிருக்கோம். 50,000
ரூபாய் வித்ரா பண்றதாவும் போட்டிருக்கும். அதுவும் 6% இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா வித்ரா பண்ற மாதிரி போட்டிருக்கும். 30 வருஷத்துக்கு வெறும் 8% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்கும். இந்த 8% அசம்ஷன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போ முக்கியமான மிஸ்ஸிங் பீசஸான டாக்ஸை கன்சிடர் பண்ணும். பேசிக்கா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் பார்த்திருந்தோம்னா அந்த லாபத்துக்கு டாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை 12% அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்ஃபிளேஷனையும் ஆல்ரெடி அக்கௌண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆஃப்டர் டாக்ஸ் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்திருக்கோம். அதாவது மாசம் 50,000 ரூபாய் வித்ரா பண்றோம்னா அதுல ஒரு பகுதி டாக்ஸா போயிருது. அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு 50,000 ரூபாய் வித்ரா பண்ணிருக்க மாட்டோம். அதை விட கொஞ்சம் அதிகமா வித்ரா பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதை விட இன்னும் அதிகமா வித்ரா பண்ணிட்டே வரும். சோ ஒவ்வொரு வருஷமும் இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வித்ராவலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இன்ஃபேக்ட் கடைசி வருஷம்லாம் எக்கச்சக்கமா நம்ம வித்ரா பண்ணிருப்போம். அப்படி நம்ம வித்ரா பண்ணாலும் 30 வருஷம் கழிச்சும் இந்த 1.5 கோடின்றது காலியா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? மொத்தமா நம்ம வித்ரா பண்ணல, ஏதோ ஒரு பணத்தை அப்படியே மீதி விட்டுருக்கோம். அது காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த காம்பவுண்டிங் மூலமா 30 வருஷம் கழிச்சும் நம்ம கிட்ட மீதி கார்பஸும் இருக்கு. மொத்தமா 5 கோடிக்கு மேல வித்ரா பண்ணிருப்போம். சோ இங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா எதுக்காக 1.5 கோடி ரூபாய் போட்டோன்றதை இப்போ பார்ப்போம். மாசத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலவாகும். இதை விட 25 மடங்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வித்ரா பண்ணிட்டு வந்தா அது கடைசி வரைக்கும் எக்ஸாஸ்ட் ஆகாதுன்றதான் இந்த நம்பர். சோ பேசிக்கா 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் தான் நம்மளோட ஃபயர் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கே அந்த பணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளோட குடும்ப செலவுகளை அந்த பணத்துல இருந்து மட்டும் வித்ரா பண்ணியே நம்மளால பார்த்துக்க முடியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை எல்லார்கிட்டயும் இப்பவே இருக்காது. இதை சேர்க்கறதுக்கே ஒரு 10-15 வருஷம் ஆயிடும். இதை ஒரு ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட் பிளான் வேணா கன்சிடர் பண்ணலாம். அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து ரெகுலரான கேஷ் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இதை சேர்க்கறதுக்கான இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு அன்சர்டனிட்டியோ இல்ல ஃபேமிலியில எதிர்பாராத ஒரு இன்கம் லாஸ் வருது, இல்ல பிரெட் வினரையே இழக்க நேரிட்டாலும் இதே செலவு தான் அப்பவுமே ஆயிட்டு வரும். ஆனா இவ்வளவு பெரிய தொகை இன்னைக்கே எல்லார்கிட்டயும் இருக்காது. அந்த காரணத்தினால தான் 25 மடங்கு ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் நம்மளோட இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இதே கணக்குல சொல்லணும்னா மாசம் 50,000 ரூபாய் செலவாகிற ஒரு ஃபேமிலிக்கு 1.5 கோடி ரூபான்ற அளவுக்காவது இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய கவரேஜை குறைவான பிரீமியம்ல எடுக்கணும்னா அதை தான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்ற கவரேஜை வெறும் 600 ரூபாய் 700 ரூபான்ற பிரீமியம்ல நம்மளால எடுக்க முடியும். இந்த அமௌண்ட் கவரேஜ் இருந்ததுன்னா பிரெட் வின்னர் இல்லாத காலத்துல இந்த பணம் அந்த ஃபேமிலிக்கு பல வருஷத்துக்கு இன்கம் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு டேர்ம் பிளான் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ப்ராப்பரான பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. போதுமான கவரேஜ்ல இன்சூரன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன கவரேஜ் வேணும் உங்களோட ஃபயர் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா எடுத்துருங்க. பாலிசி பசார்ல பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உள்ள 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்ல ஒரு ப்ராப்பரான பிளானை கம்பேர் பண்ணி நம்மளால சூஸ் பண்ண முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிளைம் சப்போர்ட் சர்வீஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ SWPக்கு லாங் டேர்ம்ல ரெகுலரான கேஷ் ஃப்ளோ உருவாக்கணும்னா பெரிய கேபிட்டல் இருந்தால் தான் பண்ண முடியும். SWPல இருக்க அடுத்த முக்கியமான பிரச்சனை மார்க்கெட் வாலட்டிலிட்டி. பேசிக்கா இந்த SWP என்ன? ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், அதுல இருந்து ரெகுலரா வித்ரா பண்ணிட்டே வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னாலே அது மார்க்கெட் லிங்கடா இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ உங்ககிட்ட 1000 கிராம் கோல்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 1000 கிராம் கோல்ட்ல இருந்து மாசம் உங்களுக்கு தேவையானதை வித்து 10,000 ரூபாய் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளோ வர வைக்கணும்ன்றது முடிவு பண்றீங்க. அப்போ மாசம் நீங்க விற்கும் போது 6,000 ரூபாய் கோல்டோட விலை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1.66 கிராம் வித்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால கோல்டோட விலை 6,000 ரூபாயில இருந்து இறங்கி 5,000 ரூபாய்க்கு போயிருது. அந்த கேஸ்ல உங்களுக்கு 10,000 ரூபாய் வேணும்னா என்ன பண்ணும்? 5,000 ரூபாய்க்கு 2 கிராம் வித்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு தங்கத்தோட விலை கிராமுக்கு 10,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா வெறும் 1 கிராம் வித்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைச்சிடும். ஸோ ரெகுலரா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 10,000 ரூபாய்க்கு மாசம் 1.66 கிராம் வித்தீங்க. அதுக்கு அடுத்தது 2 கிராம் விற்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது தங்கத்தோட விலை கீழே விழுந்ததுன்னா அதிகமான கிராம் வித்தாதான் அந்த 10,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதோட விலை ஏறிச்சுன்னா கம்மியான கிராம் வித்தாலே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதே கான்செப்ட் தான் SWPலயுமே ஒர்க் ஆகும். உங்ககிட்ட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டே வருவீங்க. மார்க்கெட் நல்லா கீழே விழுந்திருந்ததுன்னா உங்களோட NAV வேல்யூ குறைவா இருந்திருக்கும். அந்த கேஸ்ல நிறைய யூனிட்ஸ் நீங்க விற்க வேண்டியிருக்கும் அதே அமௌண்ட் வாங்குறதுக்கு. அதே மார்க்கெட் ரொம்ப நல்லா மேலே ஏறிச்சுன்னா உங்களோட NAV வேல்யூ மேல இருக்கும். அப்போ நீங்க குறைவான யூனிட்ஸ் வித்தாலே அந்த தொகை உங்களுக்கு கிடைச்சிரும். சோ பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழும்போது SWP பண்ணோம்னா நிறைய யூனிட்ஸ் நம்ம விற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு மார்க்கெட் கீழே இருந்துட்டு இருந்ததுன்னா நிறைய யூனிட்ஸ் நம்ம வித்துக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடும். அதனாலதான் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இந்த SWPக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைனே சொல்லலாம். இப்போ SWP நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்ப வாலட்டைலா இல்லாத ஃபண்ட்ஸ்ல நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ப்ராபபிலி டெட் ஃபண்ட்ஸோ இல்லனா கன்சர்வேட்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அதனால விலை கொஞ்சம் ஃபிளாட்டாவே இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி பிரச்சனை குறைவா இருக்கும். அந்த ரீசன்னால தான் SWP கால்குலேஷன்ல 8% சொல்லிட்டு நம்ம முன்னாடி அசியூம் பண்ணியிருந்தோம். யூசுவலா ஈக்விட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? 12% வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SWP பண்ணோம்னா இந்த வாலட்டிலிட்டில மாட்டி நிறைய யூனிட்ஸ் விற்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அதனால தான் கன்சர்வேட்டிவா நம்மளோட 8% அசம்ஷனை வச்சிருக்கோம். இந்த மாதிரி கன்சர்வேட்டிவான ஃபண்ட்ஸ்லயோ இல்ல டெட் ஃபண்ட்ஸ்லயோ போறதுனால இந்த SWP நம்மளோட லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சிம்பிளா சொல்லணும்னா 30 லட்ச ரூபாவை 8% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் 13% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் போட்டோம்னா 15 வருஷம் கழிச்சு அந்த 8% கொடுக்கக்கூடிய ஃபண்ட் 95 லட்ச ரூபாவா வளர்ந்துருக்கும். இதே நம்ம 13% போட்டிருந்தோம்னா கிட்டத்தட்ட 1,87,00,000 வந்திருக்கும். அதாவது இந்த அளவுக்கு பணம் பண்ண வேண்டிய நம்ம 8% கன்சர்வேட்டிவான இடத்துல போட்டிருந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸே அடி வாங்கியிருக்கும். இங்க லம்சம் கால்குலேஷன் தான் போட்டிருக்கோம். வித்ட்ராவலா கால்குலேட் பண்ணாலும் லாங் டர்ம் வெல்த் பில்டிங்கை SWP சிக்னிஃபிகண்டா அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு அடுத்தது வீட்டு லோனோ இல்ல இருக்க EMI எல்லாம் டைரக்டா கட்டாம SWPல போட்டு அதுல இருந்து வர வித்ட்ராவல் வச்சு கட்டலாம்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்திருப்போம். அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வாங்க போற லோனுக்கு 9% இல்ல 10% சொல்லிட்டு கேரண்டீடா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் நம்ம மேல போட்டிருக்கோம். அதாவது நம்ம கட்டக்கூடிய வட்டின்றது பிக்ஸடா இருக்க போகுது. அதை நம்ம கட்டி தான் ஆகணும். ஆனா நம்ம SWPல போட்டு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ன்றது கேரண்டீட்லாம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் போடணும். அதாவது ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி மார்க்கெட் லிங்க்டா போட்டோம்னா வாலட்டாலிட்டில சில வருஷம் 10% மேல கொடுக்கும், சில வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். அந்த மாதிரியான டைம்ல நம்ம வித்ட்ரா பண்ணி அடைச்சோம்னா கடைசியில நஷ்டத்துல தான் வந்து நிற்போம். ஸோ கேரண்டீடா இருக்க கடனை SWP பண்ணியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அதன் மூலமா அடைக்கிறேன்னு யோசிக்கிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நமக்கு சாதகமா முடியாது. அடுத்த பிரச்சனை 30 வருஷத்துக்கு SWP பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முன்னாடியே அது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நம்ம வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஏன்னா இன் ஜெனரல் மார்க்கெட்ன்றது ரொம்ப அன்சர்டன். அதை விட நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸ் ரொம்பவுமே அன்சர்டன். இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சமோ 10 லட்சமோ நம்மளுக்கு செலவு வருதுன்னா அந்த பாயிண்ட்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம கை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம கை வச்சோம்னா அதிகமான யூனிட்ஸை செல் பண்ணிருப்போம். அதுவும் பர்டிகுலரா மார்க்கெட் விழுந்திருக்க நேரத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா தேவையில்லாம அதிகமா நம்ம செல் பண்ணிருப்போம். சீக்கிரமாவே நம்மளோட SWP எக்ஸாஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரியான அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். உதாரணத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லிட்டு போதுமான அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரெடியா இருக்கணும்னா ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸை ஃபேமிலிக்கே எடுத்து வச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்ச ரூபா கவரேஜ் ஆகுது இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் 10 லட்ச ரூபான்ற அமௌண்ட்டுக்காவது கவரேஜ் எடுத்துருக்கணும். இது வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லனா அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க 1 கோடி ரூபாய் ஒருத்தான கவரேஜை வெறும் 300 ரூபாய் 400 ரூபான்ற பிரீமியம்லயே நம்மளால வாங்க முடியும். பாலிசி பசார்ல எடுக்கிறதுனால 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட் சர்வீஸும் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருமே கிடைக்கும். ஆன்லைன்ல பாலிசி வாங்குறதுனால 25% இருக்க பிரீமியம் டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த SWP-யை நமக்கு சாதகமா இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம SWP பண்ண போறோம்னா யூசுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பஃபர் அமௌண்ட்டை தனியா ஒதுக்கி வச்சிடணும். இந்த பஃபர் அமௌண்ட்ன்றது அடுத்த 3-4 வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ப்ராபபிலி பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம கிட்ட இருக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு தேவையான காசை மட்டும் மூவ் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இருந்து நமக்கு ஒரு ரெகுலரான இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் லிங்க் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வாலட்டாலிட்டியில ஏற்ற இறக்கங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே இங்க இருக்காது. ஃபிக்ஸடா 7% சொன்னாங்கன்னா அந்த 7%க்கான இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 3-4 வருஷ பஃபரை அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இது குறைய குறைய மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளோட கேஷ் ஃப்ளோவை பார்த்துக்கும். ஏன் 3-4 வருஷத்துக்கான பணத்தை ஒதுக்கி வைக்கிறோம்? ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ஆனா அதே 3-4 வருஷத்துல நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால அந்த பாயிண்ட்ல நமக்கு தேவையான பணத்தை ஃபிக்ஸட் இன்கம்ல வச்சுக்கிறதுக்கு இந்த டைம் உதவியா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் 50% கீழே விழுந்திருந்தாலும் நம்ம டைரக்டா அதுல இருந்து வித்ட்ரா பண்ணாதனால நம்ம கிட்ட பஃபர் அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் தனியா இருக்கும். இது வரைக்கும் SWP-ல இருக்க ப்ராப்ளம்ஸையும் அதை எப்படி சரி பண்ணலாம்ன்றதையும் பார்த்தோம். ஆனா அதுல இருக்க பெனிஃபிட்ஸும் இப்போ பார்ப்போம். முதல் பெனிஃபிட் ரெகுலரான கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டு இருக்கும். ரெண்டாவது இந்த SWP-ன்றது ரொம்பவுமே ஃபிளெக்சிபிளான ஒரு விஷயம். அதாவது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தேவையானப்போ எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும்ன்றதை எப்ப வேணாலும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல SIP மாதிரியே SWP-ன்னு சொல்லிட்டு தனி கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜீரோதால பாத்தீங்கன்னா போய் SWP-யை உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களால கான்ஃபிகர் பண்ண முடியும். மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும்ன்றதை இங்க மென்ஷன் பண்ணிடுவீங்க. அந்த டேட் படி அந்த அமௌண்ட் மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த SWP இல்லனாலும் நீங்களா மாசம் மாசம் மேனுவலா வித்ட்ரா பண்ணாலும் அதையும் SWP-ன்னு சொல்லலாம். சோ பேசிக்கா எந்த மாசம் எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும்ன்றதை நம்ம ஃபிளெக்சிபிளா இங்க டிசைட் பண்ண முடியும். மூணாவது ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ SIP பண்றீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா பிரைஸ் பாயிண்ட்லயும் கீழே இருக்கும் போதும் வாங்குவீங்க, மேல இருக்கும் போதும் வாங்குவீங்க. அந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு ஆவரேஜான ஒரு பிரைஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பிரைஸ் ஆவரேஜ் பண்றதுக்கு SIP எவ்வளவு உதவுதோ அதே மாதிரி நம்ம போட்டிருக்க பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது எல்லா பாயிண்ட்லயும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தோம்னா வித்ட்ராவல் ஆவரேஜ் பண்றதுக்கு இந்த SWP யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் டாக்ஸேஷன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி SWP-யோ இல்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்ல எந்த டெக்னிக்கா வேணாலும் இருக்கலாம், அப்படி ஒன்று இருக்குன்றதுனால அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அது நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு
என்னன்னு பார்க்கணும். நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, நம்ம கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா, இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்ற எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் இல்லைன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கடன் இருக்கு, அதை அடைக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவன்றதும் முட்டாள்தனம்னே சொல்லலாம். கடன் இருந்ததுன்னா அதை சீக்கிரமா அட்ரஸ் பண்ணணும். இப்போ SWP டாக்ஸேஷனுக்கு எப்படி சாதகமா இருக்கும்னு பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த SWP பண்ண போறோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பண்ணிருப்போம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்து லாபம் பார்த்தோம்னா அதை லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் யூஸ்வலா ஷார்ட் டர்மை விட குறைவான அமௌண்டா இருக்கும். அதுலயும் வருஷம் 1,25,000 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ஷனுமே கிடைக்கும். அதனால நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு வரோம். அதுவும் அந்த வித்ட்ராவல் 1,25,000 இல்ல அதுக்கும் குறைவா இருந்ததுன்னா நம்ம இதுல எந்த டாக்ஸும் கட்டியிருக்க மாட்டோம். ஸோ அந்த சென்ஸ்ல பார்க்கும்போது SWP வருஷம் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனையும் நமக்கு சாதகமா யூஸ் பண்ண விடும். இந்த டாக்ஸேஷன் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.